ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க எக்கை வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். முட்டை புர்ஜி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். 5 நிமிஷம் தாங்க, அழகாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தாங்க இது சூட்டபுளாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இது 3 பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 3 வெங்காயம் நான் எடுத்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிற அளவுகளில் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை சேர்த்து செஞ்சுக்கிங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு மேலே வதங்கியிருக்கணும். இப்போ தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவோ அல்லது 2 பச்சை மிளகாவோ கீறிட்டு சேர்த்து வதக்கிக்கிங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கின பிறகு மற்ற பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ எல்லாமே ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூனுக்கும் அதிகமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்க வாசனை கமன்னு வருங்க. நான்வெஜ் செய்கிற டேஸ்ட்டு அந்த மனம் வரும். சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் அப்படியே மேலே மிதங்குங்க, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த தொக்கு சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அந்த பேன்லேயே ஒரு ஓரமாக ஒதுக்கிடுங்க. இப்போ நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றுறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 பை 1 இதே மாதிரி நீங்களும் உடச்சி ஊற்றிக்கிங்க. உடச்சி ஊற்றின பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முட்டை முதல்ல தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கலர அப்படியே பொடி மாஸ் மாதிரி வருங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். உடச்சி ஊற்றுறப்ப தான் நமக்கு குழப்பாக இருக்கும். நேரம் ஆக ஆட்டோமேட்டிக்காக பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். இப்போ ஓரளவு அந்த முட்டையெல்லாம் பொடியாக ஆன பிறகு அந்த வெங்காயம் தக்காளியோட முதல்ல நம்ம தொக்கு செஞ்சு ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்கயா, அதோட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா ஒன்றா சேர்ந்துருங்க. அந்த முட்டையோடு அந்த தொக்கும் சேர்றப்ப வரும் பாருங்கள், ஒரு ஸ்மெல்லு கமன்னு இருக்கும். நம்ம நான்வெஜ் செய்கிறது எக்ஸாக்டாக இறால்லாம் செய்வோம் பாருங்கள், அந்த வாசனை வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் நல்ல பொடியாக தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வேணும்னா கூட அந்த ஸ்டேஜ் வரப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவிக்கிங்க. சூப்பரான எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. பர்டிகுலராக சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். பை.